கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு புதிய நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு புதிய ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தம் சமூகத்தில் நம்மை கூடி வரும்படியாக செய்திருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபைகளுக்காக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே. கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே. கரங்களை உயர்த்தி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே,
உலக ஒளியும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக வாலிப பிள்ளைகளில் யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டை பூச்சி பட்சித்து போட்டது. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டு பூச்சி பட்சித்து போட்டது. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது. அடிமையினி இல்லை, இருளின் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானே, இயேசுவுடனே அழுகை செய்வேனே. அடிமையினி இல்லை, இருளின் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானே, இயேசுவுடனே அழுகை செய்வேனே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டை பூச்சி பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டை பூச்சி பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அக்கினியாலும் கண்மணியாலும் சத்துரு என்னை சூறையாடி
சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அடிமையினி இல்லை, இருளின் பிடி இல்லை, ரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானே, இயேசுவுடனே அழுகை செய்வேனே. அடிமையினி இல்லை, இருளின் பிடி இல்லை, ரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானே, இயேசுவுடனே அழுகை செய்வேனே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம், அது தோற்று போகுது. என்ன செய்வோம்? அடுத்து ஆப்ஷன் ஏ தோற்று போகுது. அடுத்து என்ன செய்வோம்? ஆப்ஷன் பி, அது தோற்று போகுது. அடுத்து ஆப்ஷன் சி. பாருங்க, பிசாசு அவன் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறவன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க எதெல்லாம் முயற்சி பண்ணினாலும் அதை அழித்து போடுவதற்கு, அதை கெடுத்து போடுவதற்கு என்ன செய்வான முயற்சி பண்ணுவான். ஆனால் அவன் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அதை தாண்டி தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருக்கும். வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்டுப்பூச்சிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்து போட்ட பொழுது இழந்து போனவைகளை, பட்சித்த வருஷங்களுடைய விளைச்சலை திரும்ப கொடுப்பதற்கு தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆமேன். அது எப்படின்னா, இந்த பூச்சிகளெல்லாம் எத்தனை ஆண்டுகள் அவங்களுடைய விளைச்சலை, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அழிச்சு போட்டுச்சோ, அது அத்தனையும் பட்சித்த வருஷங்கள், ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோமே, அந்த 10 வருஷ அழிவுகளை ஒரே வருஷத்தில் திரும்ப கொடுப்பதற்கு தேவனிடத்தில் திட்டம் இருந்துச்சு. ஆமேன், அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு தேவ பிள்ளை, ஐயோ என் வாழ்க்கையில் இந்த திட்டம் தோற்று போச்சு, ஐயோ என் வாழ்க்கையில் இந்த திட்டம் தோற்று போச்சு, ஆப்ஷன் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆப்ஷன் பியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆப்ஷன் சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆப்ஷன் டியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி மேலான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சில நாட்கள் வெட்கத்தினுடைய நாட்களாக இருக்கும். எதை செஞ்சாலும் என்ன செய்யாது, வெற்றி கிடைக்காது. எதை செஞ்சாலும் நஷ்டம், எதில் கை வச்சாலும் நஷ்டம். அவைகளுக்கு முடிவுண்டாக்குகிறவர் நம்முடைய தேவன். ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய வெட்கத்தினுடைய நாட்களுக்கு முடிவுண்டாக்குகிறவர், நம்முடைய நிந்தையினுடைய நாட்களுக்கு முடிவுண்டாக்குகிறவர், நம்முடைய ஆசீர்வாதத்தை துளிர்க்க செய்கிறவர். ஆமேன், அல்லேலூயா. அக்கினியினாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். பிசாசுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு சூறையாட முடியுமோ சூறையாடுவான். சூறையாடுறதுனா என்னது? இந்த கலவரத்தில் நடந்த சேதங்களெல்லாம் நீங்கள் டிவியில் காமிக்கிறப்ப பார்க்க முடியும். இடிஞ்சு எரிஞ்சு நிலகுலைஞ்சு சீரழிஞ்சு. பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் போகிறான்னா அப்படி தான் இருக்கும், சூறையாடுவான். யோபினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். எப்பேற்பட்ட மனுஷனை கொண்டு போய் எப்படி உட்கார வச்சு பார்த்துட்டு இருந்தான்னா, அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் அழித்து காலி பண்ணி தரமட்டமாக்கி என்ன செஞ்சிருந்தானே உட்கார வச்சிருந்தான். ஒன்றும் இல்லை. அவன் ஒரு
தேங்காய் சிரட்டை எடுத்து உடம்புல போட்டு சொரிஞ்சிட்டு என்ன செய்கிறான், உட்காந்துட்டு இருக்கிறான். பேர் பெற்ற மனுஷன் அவன். அவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை வரும்னு அவனே நினச்சிருக்க மாட்டான். ஆனால் அதை தேவன் என்ன செஞ்சார்னா மாற்றினார். ஆமென். முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிப்பதற்கு தேவனிடத்திலே திட்டம் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வெட்கத்தின் நாட்களில் நமக்கான மகிமையை தேவன் திட்டம் பண்ணுவார். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சோர்வை கடந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை பலப்படுத்தவும் தேவன் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு பாடுங்க. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னைய சூறையானா, ஆமாப்பா சூறையானா, ஆனால் சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இழந்த ஒன்றையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கான எதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கான எதையும் தேவன் என் சத்துருக்கிட்டையும் என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. மீட்டுக்குள்ள தேவன் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷத்தில் நான் சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறேன். ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாச அறிக்கை இடுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் கேட்கட்டும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பிசாசு கேட்கட்டும். சகலத்தையும் திருப்பி கொள்வேன். ஆமென். இந்த வருஷத்தில் நான் இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் திருப்பிக் கொள்வேன். என் தேவன் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், வெட்கத்தின் நாட்கள், வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பச்சை பூச்சி பட்சித்து போட்டது. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பச்சை பூச்சி பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள், ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், வெட்கத்தின் நாட்கள். இன்னும் ஒரு விசை கூட, வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அடிமையினி இல்லை, இருளின் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானேன், இயேசுவுடனே அழுகை செய்வேனே. அடிமையினி இல்லை, இருளின் பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. கிருபையாலே பிள்ளையானேன், இயேசுவுடனே அழுகை செய்வேனே. வெட்கத்தின் நாட்கள், கரங்களை உயர்த்தி, வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும், வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதும், வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அல்லேலூயா. 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 சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றார். ஆண்டவரே, துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்பி வர பண்ணாதிரும். அப்படின்னா என்னது?
எவன் ரொம்ப கஷ்டப்பட்டானோ, எவன் ரொம்ப துன்பப்பட்டானோ, எவன் ரொம்ப உபத்திரவப்பட்டானோ, அவன் வெட்கத்தோடு இல்லை, மகிமையோடு என்ன செய்யணும், திரும்பி வரணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறதான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய உயர்வுக்கு சில நேரங்களில் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம தள்ளிவிட நிறைய கரங்கள் என்ன செய்யணும், முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். தாவீது சொல்கிறார், குழியை வெட்டினான், அதை ஆழமாக்கினான். ஏன் ஆழமாக்கினான்? திரும்ப எதுவும் தப்பி தவறி மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் யார் என்ன ஆழமாக்கினாலும் சரி, விழாதபடிக்கு என்னை காக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா உருவாக்கினீரே, எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா உருவாக்கினீரே, எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருதின வாசனை இல்லாமல் கருத்தோடு காத்தவரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. எல் மோசா என்னை காத்தவரே, எல் மோசா உருவாக்கினீரே, எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா உருவாக்கினீரே, எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஆயிரம் தடைவழி பஞ்சமும் பயமில்லையே, அனுப்பினதே தடையிலும் பெரியவரே. ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய
தேவன் நீ பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. இன்னும் ஒரு விசை, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு ஒரு குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. ஒரு குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. ஒரு குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. ஒரு குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீர். எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீர். ஒரு குலைந்த இஸ்ரவேலாய் மாற்றினாரே. ஒரு குலைந்த இஸ்ரவேலாய் மாற்றினாரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினார். எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்மோஷா அவர் என்னை காக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. என்னை உருவாக்குகிற தேவன். எப்படின்னா, நான் கெட்டு போனாலும், நிலை குலைந்து உருக்குலைந்து போனாலும் என்னை திரும்ப உருவாக்குகிற தேவன் அவர். ஆமென். என்னை திரும்ப வேறே பாண்டமாக வணைகிற தேவன். அவ்வளோ சாதாரணமெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா விட்டு கொடுத்துற மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுத்துற மாட்டார். உருக்குலைகிறதுனா என்னது? உருக்குலைகிறதுனா ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிடுறது. அது எப்போ நடக்கும்? பிரச்சனை அதிகமாக அதிகமாக என்ன செய்யணும், அப்படி என்ன செய்யணும் ஆகும். ஒரு அளவு கடந்த கஷ்டங்கிறத சொல்லி தான் புரியணுங்கிறது இல்லை, நம்மளை பார்த்தாலே தெரியும். ஆள் எப்படி இருப்பான் தெரியுமா? ஜம்முன்னு இருப்பான். இப்போ ஆள் பார்த்தா
அடையாளமே தெரியல, மெலிஞ்சு போயிட்டான். என்ன அர்த்தம்? குலைஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி என்ன செய்யும்? தரும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே தெரியும். ஆனால் இருதயத்தினுடைய கவலை என்ன செய்யும்? சரீரத்தையும் ஒடுக்கும், ஆவி என்ன செய்யும்? ஒடுக்கும். அப்போ உருக்குலைஞ்சு யாக்கோபு அப்படி தான் 14 வருஷம் பகலில் வெயில், இரவில் பனி, படாத பாடு என்ன செய்கிறாரு? படுறாரு. உருக்குலைஞ்சு போயிட்டாரு. உருக்குலைஞ்சு தான் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். ஆனால் அந்த உருக்குலைந்த யாக்கோபை தேவன் என்ன செய்கிறார்னா இஸ்ரவேலாக மாற்றுகிறார். ஆமென். இந்த வருஷத்தில் கர்த்தர் அதைத்தான், அந்த வார்த்தையை தான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார். யாக்கோபினுடைய மகிமையை திரும்ப வர பண்ணினது போல இஸ்ரவேலுடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. யாக்கோபை பொறுத்த வரைக்கும் அவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் போராடிட்டு இருந்தான். சிரேஷ்ட புத்திர பாகத்திற்கு போராடுறான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு போராடுறான். அவன் லாபான்ட்டு ஆசீர்வாதங்களை வாங்குறதுக்கு என்ன செய்கிறான்? போராடுறான். அந்த போராட்ட காலங்களெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா யாப்போக்கின் ஆற்றங்கரையில் தேவ சமூகத்தில் போராடுற வரைக்கும் தான். அங்கே கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு பிறகு யாக்கோபு என்ன செய்யலை அப்படின்னா அவன் வாழ்க்கை மகிமை தான். யாக்கோபினுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமையாக ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறதான தேவன். ஆமென். இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. சும்மா என்ன செய்யல கூப்பிடல, நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மை விடுவிப்பார். ஆமென். எல்லா கட்டுகளிலிருந்தும் தேவன் நம்ம என்ன செய்வார்? விடுவிப்பார். எல்லா பாரங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பார். எல்லா அழுத்தங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பார். நிச்சயமாகவே அவர் விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினி சூளையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிந்த போது அந்த அக்கினி ஜுவாலையினுடைய சுவாசம் அவர்கள் பேரில் தெரியாதபடிக்கு தேவன் என்ன செஞ்சார்னா வெளியில் கொண்டு வந்தார். நம்மளையும் இந்த கருகின வாசம் இல்லாமல், அந்த அந்த வறுமை, தரித்திரம், அந்த கஷ்டம், அந்த சுவடுகள் இல்லாமல் மகிமையின் பாத்திரங்களாக தேவன் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா ஒரு வாக்கினீரே. எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா ஒரு வாக்கினீரே. குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா ஒரு வாக்கினீரே. எல் மோசா என்னை காப்பவரே, எல் மோசா ஒரு வாக்கினீரே. குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. 1000 தடைவழி கொஞ்சமும் பயமில்லையே. பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. 1000 தடைகளை மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பிய தேவன் நீ பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. எல் மோசா என்னை காப்பவரே,
எல்மோஷா உருவாக்கினீரே, எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபென்னை நீதிமானாய் மாற்றினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை நீதிமானாய் மாற்றினாரே. உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினாரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினாரே. ஆயிரம் காரியங்களிலே பிசாசானவன் நம்முடைய வழிகளை மறைத்தாலும் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தடைகளிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அழைத்த இயேசு நம்மை விடுவிக்க போதுமானவர், அழைத்த இயேசு நம்மை நடத்த போதுமானவர், அழைத்த இயேசு நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். நம்மை வேறு பிரித்த ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்த அவர் போதுமானவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எவ்வளவு உருக்குலைந்த நிலைமையில வந்திருந்தாலும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னை அழைத்தீர் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ நிச்சயமாய் விடுவிப்பீர், நீ நிச்சயமாய் மகிமைப்படுத்துவீர். நன்றி 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 நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எவ்வளவு கடினமான பாதைகள் வழியா நம்ம போயிட்டு இருந்தாலும் திவ வார்த்தையோடு இணைக்கப்பட்டு இருக்கிற காரியத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர். ஆண்டவரே, அன்னைக்கு அந்த ஆராதனையில் நீங்கள் சொன்னீங்கல்லவா, அதை நான் நிறைவேறும் நான் நம்பினேன். ஆண்டவரே, அன்னைக்கு அந்த பிரசங்கத்தில் நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, அதை நிறைவேறும் நான் நம்பினேன்ப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு பைபிள் எடுத்து நான் வாசிச்சுட்டு இருக்கிறப்போ அதில் ஒரு வசனம் வந்துச்சு, அதை நிறைவேறும் நான் நம்பினேன். ஆண்டவருடைய வார்த்தையை என்னைக்கா ஒரு நாள் வாசிக்கிறப்போ அல்லது பேசுகிறப்போ ஏதோ ஒரு காரியத்தில், ஆராதனையில், செய்தியில் இந்த வார்த்தை
என் வாழ்க்கையில் நிறைவேற போகுதுன்னு சொல்லி நீங்கள் முழு நிச்சயமாக நம்புனீங்கன்னா நம்பினவைகளை நிறைவேற்றுகிற தேவன். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். உடனே சிங்காசனம் கிடைக்கல. குகையிலையும் மலையிலையும் ஓடி ஒளிஞ்சு. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் எனக்கு சிங்காசனத்தை கொடுப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் என் வனாந்தரம் மாறும். நம்ம ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, சொன்னதை செய்கிறதான தேவன். சொன்னதை செய்கிறதான தேவன். நீர் நம்ப பண்ணின முந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடித்தவரே. மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி முடித்தவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடித்தவரே. ஓ மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடித்தவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடித்தவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடித்தவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்ன
அதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீ தொடங்கினது என் கையை நீ கையிடும் வேளைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவான்னு சொல்லுது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த கரங்கள் தோல்வியின் கரங்கள் அல்லப்பா. இந்த கரங்கள் தோற்று போன கரங்கள் அல்ல. இந்த கரங்கள் இழப்பின் கரங்கள் அல்ல. இந்த கரங்கள் பறிகொடுக்கிற கரங்கள் அல்ல. இந்த கரங்களை கொண்டு சொன்னதை இந்த கரங்களை கொண்டே நிறைவேற்றி முடிப்பி. இந்த கரங்களை கொண்டு சொன்னதை இந்த கரங்களை கொண்டே நீ நிறைவேற்றி முடிப்பி. இந்த கரங்களை ஆசீர்வாதத்தின் கரங்களா மாற்றுங்கப்பா. இந்த கரங்களை அநேகரை ஆசீர்வதிக்கிற கரங்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீ என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீ நிறைவேற்று. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே கூட அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்தில் இருக்கக்கூடியதான திருச்சபைக்கு சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் என்ன செஞ்சீங்கன்னா ஏற்றுக்கிட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அப்படின்னு என்ன செய்கிறார்னா சொல்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக என்ன செய்யணும்னா வளரணும். புயல் நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இன்றைக்கி ஹைப்ரிட் மரங்கள் என்ன செய்யுதுன்னா நிறைய இருக்குது. ஒக்கி புயல், வர்தா புயல், இப்படி நிறைய புயல்கள் பார்க்குறோம். புயல் நேரங்களில் நிறைய மரங்கள் சாலை ஓரங்களில் விழுந்து கிடக்கிற பார்க்குறோம். ரோட்டை மறித்து விழுந்து கிடக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த விழுந்து போகக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெகு வேகமாக வளரக்கூடியதான மரங்கள். வச்சு 2 வருஷம் தான் ஆச்சு, ஆனால் அவ்வளோ பெருசாயிருச்சு. என்ன பிரச்சனைனா, மரம் மேலே வளர்ந்துருக்கும், மரத்தில் நிறைய இலைகள் இருக்கும், மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கும், மரம் பார்க்குறதுக்கு நல்ல பசுமையாக இருக்கும். ஆனால் ஒரு புயலில் என்ன செய்யாதுன்னா நிற்காது, என்ன செஞ்சிருன்னா சரிஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, அது நல்ல அகலமான மரம் தான், அது நல்ல உயரமான மரம் தான், அது நிறைய இலைகள் இருக்கக்கூடியதான மரம் தான், பச்சையான மரம் தான். ஆனால் விழுந்து போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்கள் ஆழமாக என்ன செய்யலை இல்லை.
அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, ஏற்றுக்கொண்டது மட்டும் போதாதுப்பா, அவருக்குள் வேறு கொண்டவர்களா நீ என்ன செய்யணும், வளரணும். அவர் மேல் கட்டப்பட்டவனா நீ என்ன செய்யணும், வளரணும். அவருக்குள் நடக்கிறவனா நீ என்ன செய்யணும், வளரணும். அப்படி என்ன செய்யறான்னா சொல்றார், ரூட்டட் லைஃப் இன் கிரைஸ்ட். ஸோ கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டதான வாழ்க்கை அப்படிங்கிற காரியத்தில் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போகிறோம். முதல் காரியம், வேர் இல்லாத வாழ்க்கை வீழ்ந்து போகும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எ லைஃப் வித்தவுட் ரூட்ஸ் வில் கொலாப்ஸ். ஸோ கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம எல்லாரும் ஆராதனைக்கு வர்றோம், நம்ம எல்லாரும் பாட்டு பாடுறோம், நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். இது ஒரு பொதுவான ஆராதனையில நம்ம இருக்கிறதுனால நம்ம வேறு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை தாண்டி சபைக்கு வர்றோம் போறோம் அப்படிங்கிறத தாண்டி தனிப்பட்ட விதத்துல கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், வளரணும். தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்துல உட்காரணும். தனிப்பட்ட விதத்துல வேதத்தை எடுத்துட்டு என்ன செய்யணும், உட்காரணும். தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும், காத்திருக்கணும். அந்த வேர் கொண்ட வாழ்க்கை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா உபத்திரவங்கள் வந்தவுடன் என்ன செஞ்சிருவோம், விழுந்துருவோம். கொஞ்சம் நெருக்கங்கள் வந்தவுடன் என்ன செஞ்சிருவோம், உடைஞ்சிருவோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இங்க பார்க்கிறோம், கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன். இங்க அவன் வசனத்தை ஏத்துக்கலைன்னு வசனம் சொல்லல. அவன் வசனத்தை என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் தாமதமா ஏற்றுக்கொண்டான்னு கூட வசனம் சொல்லல, உடனே ஏற்றுக்கொண்டான்னு வசனம் சொல்லுது. அவன் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டான்னு வசனம் சொல்லுது. அவன் வசனத்தை கேட்கிறான், உடனே ஏற்றுக்கொள்ளுகிறான், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். யாரை குறித்து வசனம் சொல்லுது அப்படின்னா, வசனத்தை கேட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டவர் வேறு இல்லை அப்படின்னா நிலைத்திருக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ வசனத்தை கேட்கிறது மாத்திரம் போதாது, வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் போதாது, அந்த வசனத்திலே ஊன்ற கட்டப்பட்டவர்களா என்ன செய்யணும், மாறணும். வேறு ஊன்றுகிறவர்களா என்ன செய்யணும், மாறணும். ஒரு புயல்ல அந்த மரம் அசைக்கப்படக்கூடாது அப்படின்னா அது என்ன செய்யணும், மிக ஆழமாக தன்னுடைய வேர்களை என்ன செய்யணும், நிலத்துல என்ன செய்யணும், அனுப்பி மேலே எந்த அளவுக்கு பச்சையா இருக்கோ, மேலே எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதை விட வேர்ல என்ன செய்யணும், பெருசா இருக்கணும். ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா அது அங்கங்கே என்ன செய்யணும், போயிருக்கும். நல்ல வேர் என்ன செய்யும், ஆழமாக இருக்கும். அது என்ன மழை அடித்தாலும் என்ன புயல் அடித்தாலும் அது பாட்டுக்கு அப்படி என்ன செய்யும், நிற்கும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை வேர் கொண்டதான ஒரு வாழ்க்கையை என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கிறப்போ, நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு, ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தேமா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியன், அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து பல ஆண்டுகள் ஊழியத்திலே நின்றதான நபர், பல திருச்சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து சென்று ஊழியம் செய்ததான நபர். ஆனா வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. தேமாவினுடைய மாற்றம் ஒரு பின்மாற்றம். தேமா என்ன செய்யறாரு, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரோ அதையெல்லாம் மறந்து திரும்ப என்ன செய்யறாரு, வரார். தேமாவை குறித்து வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. வசனத்தின்படி வாழ முடியல, வசனத்தின்படி சில தியாகங்களை செய்ய முடியல, கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியல. நான் ஏன் தியாகம் பண்ணணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் என் வாழ்க்கையை இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து வசனத்தை என்ன செய்யல, பிடிச்சுக்கல.
பல திருச்சபைகளுக்கு வசனத்தை கொண்டு போய் கொடுத்ததான நபர். ஆனா என்ன செய்யல அப்படின்னா, வசனத்தின்படி என்ன செய்யலைன்னா வாழல. காரணம் என்னன்னா, வேர் இல்லை. தேமா வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட நபர், தேமா வசனத்தை கேட்டதான நபர். ஆனா என்ன செய்யல, ஆழமா வேர் கொள்ளாதது நிமித்தமாக போயிட்டார். சொல்லிட்டு சொல்றார் 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்றார் சொல்றார். தேமா போயிட்டாரு, லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, தேமா வேர் இல்லாதவன், லூக்கா வேர் கொண்டவன். லூக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில என்ன செய்யலைன்னா ஆண்டவர்கிட்ட போகல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வேர் கொண்டதான நபர். சில நேரங்களில் சில விசுவாசிகள் சபைக்கு வர்றப்போ, ஆராதனை நேரத்தில் பார்க்குறப்போ கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க எங்கேன்னு பார்த்தா, தேடி பார்த்தாலும் என்ன செய்யாது, இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன, எமோஷ்னலாக சில நேரங்களில் ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆவாங்களே தவிர உண்மையாய் அவர்கள் தேவனோடு கூட என்ன செய்யலை, கனெக்ட் ஆகலை. ஸோ தேவனோடு கூட என்ன செய்யணும், இணைந்து இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்டோம்ஸ் do not test your leaves, they test your roots. புயல்கள் அந்த இலையினுடைய வலிமை என்னன்னு என்ன செய்யாது, சோதிக்காது. வேரினுடைய வலிமை என்னன்னு என்ன செய்யும், சோதிக்கும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடியதான ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும், சோதிக்கும். எந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், பார்க்கணும். நம்ம எமோஷ்னலாக கத்தரை பின்பற்றுறோமா, இல்லை உண்மையிலே கத்தரை பின்பற்றுறோமா? எமோஷ்னலாக கத்தரை பின்பற்றவங்க பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இனி நான் ஆண்டவரை தான் தேட போகிறேன், இனி நான் எப்பவும் சர்ச்சுக்கு வந்துடுவேன், இனி நான் எல்லா உபாச ஜபத்துலையும் நான் கலந்துக்குவேன், இனி நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேகர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவங்க சபையில் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்னன்னா, உணர்ச்சி வசப்பட்டு எமோஷ்னலாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்களே தவிர வேறு என்ன செய்யலை இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய். ஏன் சொல்கிறாரு, அந்த திருச்சபையில் சில போராட்டங்கள் என்ன செஞ்சு இருந்துச்சு, அதை நம்ம பின்னாடி என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ இந்த வேர் கொண்ட வாழ்க்கை வேணும் அப்படின்னா, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு வர்றோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம் பத்தாது. தனிப்பட்ட முறையில் வேதத்தை எடுத்துகிட்டு வீட்டில் உட்காரணும், 1 மணி நேரம் உட்காரணும், 2 மணி நேரம் உட்காரணும். வசனத்தை வாசிக்க 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 வேர் கொண்டவர்களாக என்ன செய்வோம், மாறுவோம். தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இயேசுவானவர் தனித்திருந்து என்ன செஞ்சார்னா, வனாந்தரமாய் போய் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கிறோம். மோசே மலை மேலே போய் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணினார்னு என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்து நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணதை பார்க்கிறோம். நெகேமியா சில நாட்களாய் உட்கார்ந்து துக்கித்து அழுது ஜெபம் பண்ணினார்னு பார்க்கிறோம். ஏன் இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் பண்ண ஒன்றும் பிரச்சனையே இல்லையானா, பிரச்சனை இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு, நெருக்கங்கள் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் சந்தித்த அத்தனை போராட்டங்களையும் தாண்டி அவர்கள் நிலை நின்றதற்கு காரணம், அவர்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறினதற்கு காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் இருந்ததான ஜெபம். அந்த ஜெபந்தான் நம்மளை என்ன செய்யணும், வேரூன்றி நிலைத்து நிற்க வைக்கும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸோ ஆண்டவரே சண்டே என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லாமல், டெய்லி லைஃப்பில் என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வாழ்வோமானால் கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாய் நாம் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம், வேர் பெருசாக என்ன செய்யாதுன்னா வெளியில் தெரியாது, அது மறைக்கப்பட்டு தான் என்ன செய்யணும் இருக்கும். ஆனால் மறைக்கப்பட்ட வேர் தான் வெளியில் தெரியக்கூடியதான பலனை என்ன செய்யணும் கொண்டு வரும். ஹிடன் ரூட்ஸ் ப்ரொடியூஸ் விசிபிள் ஃப்ரூட். ஒரு மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது, நிறைய கனிகள் இருக்குது. நம்ம பெரும்பாலும் கனிகளை மாத்திரம்தான் பார்ப்போம். ஆனால் அது அந்தளவுக்கு ஒரு மரம் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மறைந்திருக்கக்கூடியதான வேர் எவ்வளவு ஆழமாக இருக்குதோ, எவ்வளவு நலமாக இருக்குதோ, எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குதோ, அந்த அளவுக்கு கனிகள் என்ன செய்யும், இருக்கும். சங்கீதம் 1 சங்கீதம் 2 3 வசனங்களை பாருங்க. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டுடைய வசனத்தினுடைய சாரத்தை எது வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த வேர் இழுக்குதோ அந்த மரம் தன் காலத்தில் தன் கனியை என்ன செய்யும்? தரும். நம்முடைய வேர்கள் நீர்க்கால்கள் ஓரமாக என்ன செய்யணும்? நடப்பட்டாதான் என்ன செய்யும்? வளரும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரத்தில் என்ன செய்வாங்க? செழித்திருப்பார்கள். நம்ம எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? கம்பெனியில் நாட்டப்பட்டிருக்கிறோம், வீட்டிலேயே நாட்டப்பட்டிருக்கிறோம், வளராது. தன் காலத்தில் தன் கனியை தந்து நம்ம வாழ்க்கையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் தேவன் செய்யணும். அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். தேவனுடைய பிராகாரங்களிலே செழித்திருக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். சபையோடு இருக்கிற ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். திருச்சபையோடு இருக்கக்கூடியதான அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்னா தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரங்களை என்ன செய்வார்? பாருங்க, அவன் வீட்டில் மரத்துல எல்லாம் இருக்குது, இவன் வீட்டில் மரத்துல எல்லாம் கனி இருக்குது, என் வீட்டில் இல்லை. அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை நமக்கு தெரியாது. நம்ம கனியை மாத்திரம் பார்க்குறோம், ஆனால் வேற என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. இன்னைக்கு அவங்க கனி உள்ளவங்களா இருக்கிற காரணம் அவங்க எவ்வளவு நேரங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாங்க, எவ்வளவு வருஷங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாங்க, எவ்வளவு நாட்கள் உபவாசத்தோடு இருந்தாங்க தெரியாது. வசனம் சொல்லுது, நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை தாளிட்டு உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. நம்ம அந்தரங்கத்தை பார்த்தா நம்ம என்ன செய்யறோம்? ஒன்று படுத்து தூங்கிட்டே இருக்கிறோம், இல்லைன்னா உட்காந்து டிவியை பார்த்துட்டே இருக்கிறோம், இல்லைன்னா செல்போனை நோண்டிகிட்டே இருக்கிறோம். அந்தரங்கத்தை பார்க்குறப்போ அங்கே என்ன இல்லை? ஜெப வாழ்க்கை இல்லை, அங்கே வேத வாசிப்பு இல்லை. கர்த்தர் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்குறப்போ எப்பவும் வேதத்தோடு எப்பவும் ஜெபத்தோடு அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை கொடுத்தோம்னா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் என்ன செய்வார்? நேரம் எடுப்பார். நம்ம அந்தரங்கத்தை பார்க்கிறதான பிதா வெளியரங்கமாய் அநேகருடைய கண்கள் காண நமக்கு என்ன செய்வாரு? பதிலளிப்பார். அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். மக்கள் நம்முடைய மரத்துல கனியை பார்க்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய வேர் என்ன செய்யணும்? பார்க்கணும். இந்த வேர் என்ன செய்யணும்? பார்க்கணும். இந்த மறைவான வாழ்க்கை இல்லை அப்படின்னா வெளிப்படையான ஆசீர்வாதம் வராது. எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீங்களோ. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் சபையில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், சபையோடு இணைந்து ஜெபம் பண்ணிடுவோம், சபையோடு இணைஞ்சு நம்ம ஆராதனை பண்ணிடுவோம். எல்லாரோடு சேர்ந்து நிற்கிறப்போ நம்ம சத்தம் பயங்கரமாக இருக்கும். அப்பா மைக்கே இல்லாமல் இந்த சிஸ்டர் எப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்ட்டு வீட்டில் போய் பார்த்தோம்னா ஆராதனை சத்தம்லாம் என்ன செய்யாது? வராது. அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா திருச்சபையிலே நாம் கூடி வருகிற போது இருக்கிறதான ஆராதனை போதாது. மறைவான அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். மறைவான ஜெபம் என்ன செய்யணும்? வேணும். யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க, யோசேப்பை தூக்கி போத்திபாருடைய வீட்டில் போடுறாங்க, யோசேப்பை தூக்கி குழியில் போடுறாங்க. இது எல்லாம் யோசேப்பினுடைய லைஃப்பில் என்ன செஞ்சு நடந்துச்சு. ஆனால் யோசேப்பு பொறுத்த வரைக்கும் சங்கீதம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செஞ்சு? புடமிட்டது. தொடர்ந்து வசனம் புடமிட்டுட்டே இருந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து அவர் ஆண்டவருக்குள்ளதான் என்ன செஞ்சாரு? இருந்தாரு. என்னை ஏன் தூக்கி குழியில போட்டீங்க? போங்க, இனி நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், நான் ஆண்டவர் தேடவே மாட்டேன். என்னை ஏன் தூக்கி அடிமையா போட்டீங்க? நான் ஜெபம் பண்ண மாட்டேன். என்னை ஏன் தூக்கி சிறைச்சாலையில போட்டீங்க? நான் எங்க போட்டாலும் போட்ட இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். எங்க போட்டாலும் போட்ட இடத்துல வசனம் திரும்ப திரும்ப அவர் என்ன செஞ்சுன்னா புடமிட்டது. அப்படின்னு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். மறைவான வேர் தான் வெளிப்படையான பலனை என்ன செய்யும்? தரும். யுவர் பிரைவேட் ரூட்ஸ் டிசைட் யுவர் பப்ளிக் ஃப்ரூட்ஸ். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைங்கிறது தான் வேர். பவுல் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய், ரூட்டட் இன் கிரைஸ்ட்.
நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம் இருக்குதா? இத்தனை மணிக்குன்னு இல்லை, எத்தனை மணிக்குனாலும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நைட் 2 மணிக்கு தூக்கம் கலையுது, மறுபடியும் என்ன செய்வோம்? திரும்பி பெட்ஷீட்டை போத்திட்டு என்ன செய்வோம்? தூங்குவோம். அப்படின்னா என்ன செய்யாது? ஆசீர்வாதம் வராது. தூக்கம் கலைஞ்ச உடனே எந்திரிச்சு போய் என்ன செய்யணும்? நிற்கணும். யாரும் பார்க்காத நேரத்தில் ஜெபம் பண்ணணும், யாரும் நினைக்காத நேரத்தில் ஜெபம் பண்ணணும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அவர் காணப்படாமல் போனார். அவருடைய லைஃப்பை குறித்து வசனம் சொல்லுது, அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கம்பெனியில் பல மணி நேரங்கள் இருக்கிறீங்க, 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் அந்த மிஷினில் உங்களால் உட்கார முடியுது. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார முடியுதா? தேவ சமூகத்தில் ஒரு 1 மணி நேரம் உட்கார முடியுதா? உங்களுடைய ப்ரைவேட் லைஃப், ப்ரேயர் லைஃப் அது எந்த அளவுக்கு இருக்குதோ. இந்த கோடாரியை வச்சு மரம் வெட்டுறவன் மாங்குன்னு வெட்டிகிட்டே இருக்கிறான். ஆனால் அதை கோடாரியை கொஞ்ச நேரம் ஷார்ப் பண்ணால் மரத்தை வேகமாக வெட்ட முடியும். அதுபோல தான் ப்ரேயர் லைஃப். நீங்கள் 12 மணி நேரம், 14 மணி நேரம், 1/2 மணி நேரங்கிறத 1 மணி நேரமாக ஜெபத்தை மாற்றி பாருங்கள். 10 மணி நேரம் வேலையை ஆண்டவர் 6 மணி நேரமாக குறைப்பார். 10 மணி நேரத்தில் வரக்கூடியதான வருமானத்தை 6 மணி நேரத்திலேயே கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். இந்த வருஷத்தில் தனிப்பட்ட ஜெப நேரங்களை அதிகரிக்க, கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாய் வளர தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாரா? தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை உயிரோடு இருக்குதான்னு முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரங்கிறது குறைந்தபட்சம். அதுவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஆவியில் என்ன செய்கிறோம்? மரித்து போயிருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம ஆவியில் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய் கிடக்குதுன்னு அர்த்தம். ஸோ கனி என்ன செய்யாது? இருக்காது. நம்ம கனியுள்ள மரங்களாய் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கணும்னா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய வேர்கள் நீர்க்கால்கள் ஓரமாக என்ன செய்யணும்? போகணும். அதுக்கு ஜெப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், பொருளாதார பிரச்சனைகள் வரும், கடன் பிரச்சனைகள் வரும், நெருக்கடிகள் வரும். ஆனால் யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாய் நிற்கிறார்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா உடைஞ்சு போக மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆண்டவரோடு கூட என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் சோர்வுகள் என்ன செய்யாது? இருக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏன்? அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார், அவர் நடத்துவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும்னா அவருக்குள் வேறு கொண்டவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீதுனுடைய வாழ்க்கை, அபிஷேகம் பண்ணின உடனே சிங்காசனத்துக்கு போகலை. பல ஆண்டுகள் என்ன செய்கிறார்னா ஓட்டம், பல ஆண்டுகள் தலை மறைவு, பல ஆண்டுகள் குகையிலையும் மலையிலையும் ஓடி ஒளிஞ்சு. ஆனால் ஒருபோதும் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை என்ன செய்யலை, விடலை. அவர் கர்த்தருக்குள் என்ன செஞ்சார்னா நம்பிக்கையாக இருந்தார். என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி காத்துரு, நான் நம்புகிறது அவராலே ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டதான வாழ்க்கை. நம்ம தடுமாற்றங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பாடு வந்துருச்சு, அவ்வளோதான். பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உம்மோட கூட வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? இறங்குறார். ஆனால் கொஞ்சம் காற்றும் அலைகளும் கொஞ்சம் கொந்தளிக்குதுன்னு உடனே அவர் என்ன செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, ஐயரே அப்படின்னு என்ன செய்கிறாரு? சத்தம் போடுறார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்கிறார். நம்ம கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார்.
நம்ம கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அந்த காரியத்தை நாம் நம்புவோம் ஆனால், அந்த காரியத்தை நம்ம நம்புவோமானால் நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் என்ன செய்யாது? இருக்காது. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதுதான் வேறு கொண்டதான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? வேறு கொண்டவர்கள் சொல்ல முடியும். ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதில்லை. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு ஆழமாக இருந்துச்சுன்னா புயல் எவ்வளவு பெருசுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பார்க்கிறப்போ, யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு இதை தான் அங்கே சொல்கிறார். அந்த பவுல் இதை தான் கொலோசே பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு என்ன செய்கிறார்? சொல்கிறார், இருந்த எல்லாமே போயிடுச்சு, வீடு போச்சு, ஆஸ்திகள் போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, ஆடு மாடுகள் போச்சு, அவனுடைய சகல ஆஸ்திகளும் போயிருச்சு, சொந்த சரீரத்தில் இருந்ததான சுகமும் பலனும் என்ன செஞ்சு போயிருச்சு. ஆனால் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. காரணம் என்னன்னா, கிறிஸ்துவில் வேர் கொண்டதான ஒரு வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. பிரச்சனைகள் வந்த போதும் யோபு விசுவாசத்தை நிறுத்தலை. பிரச்சனைகள் வந்த போதும் யோபு ஜெபத்தை நிறுத்தலை. பிரச்சனைகள் வந்தபோது யோபு தேவனை என்ன செய்யல? சந்தேகிக்கல. பிரச்சனைகள் வந்தபோதும் அவர் கர்த்தரை ஆராதிப்பதை என்ன செய்யல? நிறுத்தல. அந்த வேர் கொண்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 4வது காரியம், வேர் பிடித்தவன் என்ன செய்ய மாட்டானா? ஏமாற்றப்பட மாட்டான். A rooted believer will not be deceived. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாய் இருங்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா தான் வேதம் வாசிக்கிறேன், ஆனால் தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன்? இந்த காரியத்தில் ஏமாந்துட்டேன். கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள். ஏவாளை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்டையும் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் சர்ப்பம் என்ன செஞ்சு? இல்லை, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், பிசாசு சொல்கிறார். 2 பேர் சொல்கிற காரியமும் வித்தியாசமாக இருக்குது.
ஆண்டவர் சாகவே சாவீர்கள்னு சொல்றாரு, பிசாசு நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்றாரு. இதுல யார் சொல்றத நான் ஏத்துக்கிறது, யார் சொல்றத நான் நம்புறது? ஆண்டவர் சொல்றத நம்பணும். எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன செய்யணும்? பிடிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சாகவே சாவீர்கள். அது எச்சரிப்பினுடைய சத்தம். போகாத, அதை செய்யாத, அதை தொடாத, அதை பார்க்காத. ஆனா பிசாசு சொல்றான் சாகவே சாவதில்லை. நீங்கள் தேவர்களை போல என்ன செய்வீங்க? நீங்க இதை மாத்திரம் செஞ்சீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கை ஓகும்னு என்ன செய்யும்? இங்க போய் மந்திரிச்சு இங்க போய் ஒரு தகுடு வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வியாபாரம் ஓகும்னு என்ன செய்யும்? பிச்சுக்கிட்டு என்ன செய்யும்? பிச்சுட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். என் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். தாமதமானாலும் அது என்ன செய்யும்? வரும். என் தேவனிடத்திலிருந்து என்ன செய்யட்டும்? வரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்டார். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என் தேவன் என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். இந்த ஷார்ட்கட்டு, குறுக்கு வழி அதெல்லாம் என்ன செய்யாது. நம்ம எப்படிப்பட்டதான நம்பிக்கை நம்ம வைக்கிறோம்? வேர் கொண்டவன் ஏமாற்றப்பட மாட்டான். அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பாருங்க, கொலோசியர் 2:20. சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும். சுய இஷ்டமான ஆராதனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா ஆராதனை என்ன செய்வேன்? மிஸ் பண்ண மாட்டேன். சுய இஷ்டமான ஆராதனை. ஆண்டவர் ஆராதனையும் பார்ப்பாரு, நம்ம வாழ்க்கையை என்ன செய்வார்? பார்ப்பார். சில காரியங்களில் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு உபதேசங்கள் மாறி போச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆராதனைக்கு என்ன செய் வா. இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்குறார். அங்கே வசனம் சொல்லுது, மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்கத்தை பற்றிய ஞானம் என்று பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பற்றி. அது என்னது? 21ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்னது? மனுஷருடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படி நடந்து. லென்த் டேஸில் நான்வெஜ் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? ருசி பார்க்கவே கூடாது. வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஃபிசிக்கலாக சில காரியங்களில் நல்லா இருக்கும், மாம்சத்தை பேணுகிறது முக்கியம் இல்லை. கிறிஸ்துவில் வேறு கொண்டவர்கள் என்ன செய்யணும்? ஆவியை என்ன செய்யணும்? ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிகமாக முக்கியம் கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுக்குரியவைகளுக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு வேதம் தெரியல அப்படின்னா வஞ்சிக்கப்படுகிறதான அபாயம் என்ன செய்து இருக்குது. ஸோ ஏவாள் எப்படி ஏமாற்றப்பட்டாலோ அதுபோல் நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கிறிஸ்துவின் வசனத்தில் வேறொன்றினவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். வேதம் என்ன செய்யணும்? தெரியணும். வார்த்தையில் என்ன செய்யணும்? வேர் இல்லாதவன் உலகத்தின் குரலில் என்ன செஞ்சிருவான்? விழுந்துருவான். ஏவாள் எங்கே அப்படின்னா ஆண்டோடைய வசனத்தில், ஆண்டோடைய வார்த்தையில் என்ன செய்யலை? புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள்னா அவர் சொன்னது தான் சரியாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார்னா அது அவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இவன் என்ன செய்கிறான்? மாற்றி பேசுகிறான், இது சத்தியம் அல்ல அப்படின்னு என்ன செய்யணும்? ஆனால் என்ன செய்யலைனா, ஸோ ஒரு விசுவாசி கேட்ட எல்லாவற்றையும் நம்பக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும்னா நம்பணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை பாருங்க. உடனே சகோதரர் அக்காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயும் இருந்தார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11, அவங்க மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் 21 நாள் உபவாச ஜெபம் நடந்துச்சு. 21 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆவிகளை குறித்து என்ன செஞ்சோம், தியானித்தோம். அந்த குறிப்புகள் எல்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம், ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்த பெராயா பட்டணத்தார் என்ன செய்கிறாங்க, பவுல் வர்றாரு, பவுல் பேசுகிறாரு, சீலா வர்றாரு, சீலா பேசுகிறாரு. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவங்க என்ன செஞ்சாங்களாம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதினால் உட்கார்ந்து வாசிக்கிறான். இதே மாதிரி இன்னொரு வசனத்தை நான் எங்கேயோ வாசிச்சிருக்கேன், உடனே அதை தேடுறான், அதை எடுத்து என்ன செய்கிறான், வாசிக்கிறான். பாருங்கள் இங்கே வசனம் இப்படி சொல்லுது, இங்கே பாருங்கள் இப்படி சொல்லுது, கரெக்டு, அப்போ நம்ம இப்படி தான் என்ன செய்யணும், இருக்கணும். வசனத்தை ஆராய்ந்தார்கள். வேதத்தில் கொஞ்ச நேரமாவது என்ன செய்யணும், செலவிடணும். அவங்க வசனத்தை ஆராய்ஞ்சதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வேதம் நம்மை குணசாலிகளாக மாற்றும். வேதம் நம்மை நற்குணசாலிகளாக என்ன செய்யணும், மாற்றும். வேதம் நம்மை கனமுள்ளவர்களாக என்ன செய்யணும், மாற்றும். நம்ம கேட்கக்கூடிய பிரசங்கள், கேட்கக்கூடியதான போதனைகள் எல்லாத்தையும் வேத வாக்கியங்களோடு கூட என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்கணும். பாஸ்ட் என்ன சொன்னாலும் சரின்னு எழுதிட்டு போயிடக்கூடாது. என்ன செய்தியை கேட்டாலும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்து என்ன செய்யணும், இன்னும் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணுறப்போ அந்த சத்தியத்தில் நம்ம வளருவோம். ஸ்டடி பண்ணுறப்போ அந்த சத்தியத்தில் நம்ம வேர் கொள்ளுவோம். அப்படி ஸ்டடி பண்ணுறப்போ அந்த சத்தியத்தில் நம்ம வேர் கொண்டதுக்கு பிறகு விடுவிக்கப்படுவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். அந்த வசனம் நம்ம கூட என்ன செய்யும், பேசும். அந்த வசனம் நம்மோடு கூட என்ன செய்யணும், இடைப்படும். கடைசியாக 5வது வசனம், வேர் பிடித்த வாழ்க்கை நன்றி நிறைந்த வாழ்க்கை. A rooted life becomes a thankful life. நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு நன்றியுள்ள வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னா வேர் கொண்ட வாழ்க்கையாக என்ன செய்யணும், இருக்கலாம். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகு ஸ்தோத்திரம் என்ன செய்து வருது. இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 6-7 வசனங்களை பார்க்கிறப்போ, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. வேர் கொண்டதான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா நம்ம போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்வோம், பெருகுவோம். நம்ம பெருகணும், ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யணும், பெருகணும். எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்கணும். எல்லாவற்றிலையும் கர்த்தரை என்ன செய்யுங்க, ஸ்தோத்தரியுங்கள்னு வசனம் சொல்லுது. இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் ஸ்தோத்திரம் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யணும், பெருகணும். யார் அப்படி பெருக முடியும்? வேர்கொண்டதான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட்டவர்கள். வேறு இல்லாதவன் தான் என்ன செய்வான், குறை சொல்லிட்டே இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு எல்லாம் என்ன செய்து இருக்குது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மோசே, இந்த ஜனங்கள் மேல் என் கோபம் மூளவும் இவர்களை நான் அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றார். மோசே கடந்து வந்த அதே வனாந்தர பாதையில் தான் அவங்களும் வந்தாங்க. மோசேக்கு வேறு வனாந்தரம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேறு வனாந்தரம் இல்லை. எல்லாரும் ஒரே பாதை, எல்லாரும் ஒரே வனாந்தரம், எல்லாருக்கும் ஒரே ஆகாரம், எல்லாருக்கும் ஒரே தண்ணீர். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவங்களெல்லாம் அழிச்சு போடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். ஏன்? அவர்கள் முறுமுறுத்தார்கள். மோசே என்ன செய்யல, முறுமுறுக்கல. மோசே எந்த சூழ்நிலையில் என்ன செய்யல, முறுமுறுக்கல.
எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சார்னு நின்னார். எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார். ஒரு கட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவம் செஞ்ச பொழுது, எல்லாருக்கும் விரோதமாக தேவனுடைய கோபம் பற்றி எறிந்த போது, மோசே தேவ கோபத்தை தனிய பண்ணுகிறவராக நின்றார். காரணம் என்னன்னா, வேறு கொண்டதான வாழ்க்கை. இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாவம் செஞ்சு எல்லாரும் மேலேயும் தேவ கோபம் பற்றி எறிந்தாலும், நம்ம மேலே தேவ கோபம் பற்றி எறியக்கூடாதுன்னா வேறு கொண்டதான வாழ்க்கை என்ன செய்யணும்? வேணும். அந்த வேறு கொண்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16, 23, 24. பவுல் சிறையில் இருந்தபோது பாடினான், சங்கிலிகளால் இருந்தபோதும் ஸ்தோத்தரித்தான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையில் அடைத்து கால்களை தொழுமரத்தில் என்ன செஞ்சான்? மாட்டி வச்சான். காலை பிடிச்சு, கையை பிடிச்சி இல்லை, கையை பிடிச்சி தொழுமரத்தில் கட்டுறதுங்கிறது வேற. காலை பிடிச்சி தொழுமரத்தில் கட்டி வச்சிருக்கான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதை காவலில் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? கேட்டுட்டு இருந்தாங்க. வாங்கின அடிக்கு சிறைச்சாலையில் ஐயோ அம்மானு தான் என்ன செய்யணும்? சத்தம் கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? தேவனை துதித்து பாடினார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. வாங்கின அடிக்கு ஆண்டவர் என்ன செய்யலை? தூசிக்கலை. காரணம் என்னன்னா, வேறு கொண்டதான வாழ்க்கை வாழ்கிறவன் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை பார்ப்பானே அல்லாமல் சூழ்நிலையை பார்க்க மாட்டான். நம்ம வேறு கொண்டதான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதித்து பாடி நன்றி செலுத்துவதற்கு ஏற்றார் போல தேவன் நமக்கு பலனை என்ன செய்வார்னா கொடுப்பார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை பார்க்குறோம். ரோமர் 8, 35, 36. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பவுல் சொல்றாரு, எந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல என்ன செய்யறோம்? எண்ணப்படுகிறோம். எந்த பட்டணத்துக்கு போனாலும் அடிக்கிறாங்க, கொல்றாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். வேறு கொண்ட வாழ்க்கை. உபத்திரம் வந்தால் ஓடி போக மாட்டேன், நிர்வாணம் வந்தால் ஓடி போக மாட்டேன், பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ என்ன வந்தாலும் சரி கிறிஸ்துவை என்ன செய்வேன்? நான் பிடிச்சுவேன். காரணம் என்ன அப்படின்னா, வேறு கொண்டதான வாழ்க்கை நன்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். பவுல் சொல்கிறாரு, இல்லை, இனி எனக்கு அவர் போதும், இனி எனக்கு அவர் தான். குறை சொல்லலை. நேரமும் அடிக்கப்படும் ஆடுகள் போல எண்ணப்படுகிறோம். ஏன் ஆண்டவரே எங்களை இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படி சொல்லலை. இன்னும் அடி வாங்கினாலும் சரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். காரணம் என்னன்னா, கிறிஸ்துவில் வேறு கொண்டதான வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தினமும் புலம்பி தீர்க்கிறதுக்கு 1000 காரியம் இருந்தாலும் நன்றி சொல்கிறதுக்கு ஒரு 5 காரியங்களை கண்டுபிடிங்க. அந்த 5 காரியங்களை எழுதுங்க. அந்த 5 காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீ காலையில் என்னை ஜீவனோடு எழும்ப பண்ணினீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் மரித்து போயிருப்பாங்க? எத்தனை பேர் இந்த நாளை பார்க்கல? எத்தனை பேர் இந்த வருஷத்தை பார்க்கல? எத்தனை பேர் இந்த மாதத்தை பார்க்கல? நம்ம விட திடகாத்திரமாக இருக்கிறவர்கள், நம்ம விட ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவன் நிறைய பேர் என்ன செய்யலை இன்னைக்கு? இல்லை. எத்தனை விபத்துகளை கேள்விப்படுறோம். நம்ம போகாமையே இருக்கிறோம். நம்ம எவ்வளோ வேகமாக ரோட்டில் போகிறோம்.
நம்ம போன சாலைகளில் நம்ம போனதுக்கு பிறகு அல்லது நம்ம போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விபத்துகளை பார்க்குறோம். ஜீவனோடு கூட என்ன எலும்ப பண்ணினேன், இன்றைக்கு சுகபலத்தோடு கூட என்ன வச்சுருக்கிறீங்களே, இன்றைக்கி எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறீங்களே, எனக்குன்னு ஒரு வருமானத்தை கொடுத்துருக்குறீங்களே, என் குடும்பத்தை இன்றைக்கி ஆண்டவரே மரியாதையாக வச்சுருக்குறீங்களே பாருங்கள். தினம் நம்ம புலம்பி தீக்கிறக்கு 1000 இருந்தாலும் வேறு கொண்டதான வாழ்க்கை நம்மில் இருக்குமானால் ஒரு 5 காரியத்தை தேடி கண்டுபிடிச்ச ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நிச்சயமாக நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். யார் வேறு கொண்டதான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலிருந்து முறுமுறுப்பு என்ன செய்யும், ஒழியும். சொல்லுங்கள், முறுமுறுக்க மாட்டேன்ப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன், கொடுத்துருக்கிற நன்மைக்காக நன்றி சொல்கிறேன், கொடுத்துருக்கிற வாழ்க்கைக்காக நான் நன்றி சொல்கிறேன். அப்படி முதல்ல ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு ஹார்ட்டை என்ன செய்யட்டும் கர்த்தர் பார்க்கட்டும். நம்ம வாழ்க்கையவே தேவன் என்ன செய்வார்னா மகிமையாய் மாற்றுவார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை இலைகள் முக்கியம்தான், கனிகள் முக்கியம்தான், ஆனால் வேர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வேரூன்ற ஒப்பு கொடுங்க. எந்த புயல் வந்தாலும் சரி அசையாதபடிக்கு நிற்கவும், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நம்மை மாற்றவும் தேவனால் கூடும். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஏதோ ஆராதனைக்கு வர்றோம் போகிறோம் அப்படி இல்லாமல் வேர் கொண்டவர்களாய், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய், தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிராகாரங்களிலே செழித்திருக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மளை மாற்றட்டும். கர்த்தாவே எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் நாங்கள் வாழ, எல்லா நேரத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க, எல்லா நேரத்திலும் உம்மை விடாப்பிடியாய் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேறில்லாத வாழ்க்கை அது விழுந்து போகும். ஆண்டவரே உமக்குள் வேறு கொண்டவனாய் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நம்ம மாறட்டும். கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையாய் அல்ல, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. நான் இலையை குறித்து அதிகமாக பார்க்குறேன், நான் கனியை அதிகமாக பார்க்குறேன், என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வெளியில் இருக்குது. ஆனால் இனி வேறு கொண்டதான வாழ்க்கை, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் நான் ஃபோக்கஸ்டாக இருக்க, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் அதிக கவனத்தை செலுத்த ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாற்றப்படாதபடி வேறு கொண்டவர்களாய் நிலைத்திருக்க தேவரே நீர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்லதூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்லதூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாய் நிலைத்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய. இந்நேரமும் எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போதும் கர்த்தருக்கென்று சொல்லி நாம் காணிக்கைகளை செலுத்துவோம். ஒரு பாடலை பாடும் பொழுது இங்கே காணிக்கை செலுத்துறதுக்கு இப்படி வந்து காணிக்கை போட்டுட்டு இப்படி என்ன செய்யுங்க போங்க. பெண்கள் முதல்ல போடுங்க, அதற்கு பிறகு ஆண்கள் காணிக்கை செலுத்தட்டும். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராசா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராசா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா நீங்க இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராசா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராசா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன்,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.